ஃபர்ஸ்ட் பழத்தை வந்து கழுவணும், அது தெரியுமா? அப்படியே அச்சு பத்தியா அம்மா அப்படியே 2 வருஷம் வச்சுட்டோமா. டேய் உடச்சிடாதெல்லாம் இல்லை இங்க தெரியுதா? வேலை செய்யுது அப்படியே என்ன குழம்புக்கா? காய் குழம்பு. மாலை அப்பா கிட்ட வண்டி கேட்டேன், மாலை வெட்டி தானே எடுத்துட்டாங்க. கோயிலுக்கு போறாங்க. அதான் என் கோயிலுக்கு தானே போறாங்க. பஸ்ல பஸ்ல போயிட்டு வரும்போது இப்போ நீ வண்டியில போலான்ட்டா? சரி தான் மாட்டாங்கல்ல, என்னை விட்டு இப்படி போலான்னு அப்புறம் வந்தாக்க பாத்துக்குவாங்கல்ல வாசு. கடைக்கு கடைக்கு போயிட்டு சொல்லு. அப்பா இன்னும் 10 ரூபா கூட 100 ரூபா கூட கேட்போம். இல்ல அது கிரகசடி தான். இல்லைன்னா என் வண்டி பஞ்சர் ஆச்சுக்கா. போய் சொல்லு தெரியுமா? வண்டி மாமா வண்டி கேட்டானா? இவன் சொல்றான். நான் இன்னைக்கு காலையில அப்பா கிட்ட நேற்று நைட்டே சொன்னேன், நான் இப்படியே வந்துருப்பேன், போயிட்டு வந்து கடைக்கு வேற ரெடி பண்ணுவோம், நீ வண்டியை கொடுத்தீங்கன்னா நானும் வாசம் வந்து கொடுத்துட்டு போயிடுவோம், நான் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. சரினாரு. அவர் காலையில அம்மா சொல்லிக்க மாட்டாங்க, அக்கா வண்டி அண்ணா பிரகாசுது. அதுக்கு பிரகாஷ் முடிச்சு, அக்கா என் வண்டி பஞ்சராசுக்கா, ஸ்கூட்டி கொடுத்துருக்குவா அப்படிங்கிறான் இவன். மாமா நீ ஒவ்வொரு இதுலயும் நீ அடிபட்டாலும் நீ திருந்த செல்மா, நீ இப்படிதான வந்து அவ்வளவு திட்டல. காலைல இருந்து அழுது உட்காந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் அழுதுட்டு அக்கா ஒரு கடை போறதுனா நான் கேட்க மாட்டேன். உண்மையா பையா? சரி கடை பண்ணுவேன் மாமா. சரி கடைக்கு போகுது இவ்வளவு லைன்ல இருக்கும்போது அப்பாட்ட சொல்றேன், சரி இப்ப கோயில் தானே போறேன், ஆட்டோல போயிட்டா கூட நேரா சிராஜுக்கு போயிட்டு ஆட்டோ வந்து ஆட்டோ வரும், உடனே வந்துடலாம். மயிர் பஸ் இல்லாத ஒரு இது வேற டென்ஷன். கடை போடுங்க, சரி போயிட்டு நான் சீக்கிரம் வந்துரும்பா, ஒரு 12 நிமிஷம் பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு வண்டியில நம்ம உடனே உடைந்துடலாம் அப்படின்னு. இவரும் வீட்டுக்கு போயிட்டு நான் மேலே கேட்டு போன் அடிக்கிறான் மணி. இவரும் ஒன்றும் அடிக்கல. திருப்பி அவன் போன் அடிச்சு, வண்டி அக்கா 4 ரோட்டுக்கு வருமா அசுந்து பேசினான். ஹலோ யாருங்கண்ணா? அசு வந்தானா பல்லரெல்லாம் இறக்கிட்டுங்க அப்படின்னா. அவனும் வரேன்றான், எப்ப வரேன்றான்னு தெரியல. இன்னும் செருவாச்சூர்ல இருக்கான். அவனும் செருவாச்சூர்ல தெரியல, ஏதோ பில்லு வரணும்னு இருக்கான்டா. என்ன பில்லுன்னு தெரியல. சரி இப்ப இந்த வண்டி எப்பதாக்கா வருமாக்கா? அனியாதான் என்னடி அதுன்னு ஒரு பஸ்ஸே இல்லாத ஊரா இருக்கு. எங்க ஊர்ல இருந்து கல்பால இருந்து காலையில ஒரு சிங்கிள், சாயந்தரம் ஒரு சிங்கிள் இருக்குக்கா. நைட்டு சாயந்தரம் காலைல 8 மணிக்கெல்லாம் எவ கிளம்பி போடுறது? 7:30க்கெல்லாம். அதுக்கு அழகா நம்ம மணி என்ன மணி 11:45. நம்ம இப்ப அரியலூர் பஸ்ஸை பிடிச்சி அங்க போனோம்னா கூட குன்னத்துல இறங்கிட்டோம்னா பஸ் இருக்கு. ஏண்டா ஐயோ என் சொல்ல குட்டுடி. அந்த தேங்காய் என் மேல வச்சாங்கா, ஒருக்கு அந்த இது மேல விழுந்துருச்சுக்கா. தொடச்சு விடுறாங்க மண்ணுன்னு. ஏதோ எங்க நேரம் காசு தேடி வர மாட்டேது. இல்லக்கா அவங்க தாய் மாமா அந்த இது இந்த மருதுரண்ண அந்த அண்ணன் இந்த மாசம் போன மாசம் 5000 கொடுத்துருந்துச்சுல்ல. அந்த அண்ணன் இன்னைக்கு காலையில 3000 போட்டுருந்தான். அப்படியே 3200 எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருச்சு மாமா. என் கையில இருந்தா செலவாய் 2 வைடி அப்படின்ட்டு அவர் என்னமோ சொன்னிச்சு. சரியா காலை வெளியில் வச்சுட்டு வை மாமா நான் இறங்கிட்டு அப்புறம் பண்றேன் மாட்டு வச்சிட்டேன். ஏசத்தை உனக்கு உடிச்சுக்குறேன் அந்த போய் இவங்கிட்ட.